வணக்கம். என் பேர் திருப்பதிராஜ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்துடைய வாய்ப்பை பற்றியும் வளங்களை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆண்டர்ப்ரனராக விருதுநகர் மாவட்டத்தில் என்னென்ன வளங்களை யூஸ் பண்ணி என்னென்ன வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ விருதுநகர் மண்ணை பற்றி சொல்லணும் போனோம் அப்படின்னா, அங்கே மோஸ்ட்லி கரிசல் மண்ணு தான். அங்கேயும் விவசாயம் மற்ற தொழில்துறையெல்லாம் பார்த்து நல்ல வளமாக இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா சிக்கரி உற்பத்தி. அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற காஃபியில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30% அளவுக்கு சிக்கரி தான் கலப்பாங்க. சிக்கரியை பொறுத்தளவுக்கு அது ஒரு விதமான வேறு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்தும் மற்ற சத்துக்கள் இருக்கும். அது வந்து காஃபிக்கு வந்து கொஞ்சம் சுவையை கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதில் இனுலின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபைபர் ஒன்று இருக்கும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கட் பாக்டீரியாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்தராக சில ப்ராடக்ட்லாம் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இனுலின் தனியாகவே மருந்தாகவும் கிடைக்குது. அதுக்கு அது இனுலின் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த கால்நடை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாய் பூனை மாதிரியான பெட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது சாப்பிட்ற சாப்பாடில் இந்த இனுலின் கலந்து கொடுக்கலாம். எதுக்குன்னா அது சாப்பிடும்போது சில பல செரிமான கோளாறுலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த இனுலின் பார்த்திங்கன்னா சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சூரியகாந்தி புண்ணாக்குலேருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ சூரியகாந்தி பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் நிறைய அளவு பயிர் பண்ணுறாங்க. அதில் எண்ணெய் எடுத்தது போக மிச்சம் இருக்கிறத பார்த்திங்கன்னா கால்நடை தீவனம் கலந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இன்னும் என்ன பண்ணாங்கன்னா மதிப்பு கூட்டி மீன் உணவுக்கு பயன்படுத்திக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா இதில் மற்ற லினோலிக் ஆசிட்டு அப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மாதிரிலாம் இருக்கும். இதை சாப்பிடும்போது மீன்களுடைய அதோடைய ஊட்டச்சத்தும் அதிகமாகும். அதை சாப்பிட்றதுனால நமக்கும் நல்ல ஊட்டச்சத்து அதிகமாகும். இதை வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கிளாஸை பொறுத்தளவுக்கு விருதுநகர் மாவட்டம் வந்து சுண்ணாம்பு சத்து அதிகமாக நடந்த ஒரு மண். ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய கால்சியம் சத்தை வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா ஃபைபர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சோடியம் கார்பனேட்டு, சிலிக்கேட்ஸு, அப்புறம் கால்சியம் கார்பனேட் மாதிரியான இந்த விஷயங்களை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஃபைபர் கிளாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு உருவாக்கிக்கலாம். ஃபைபர் கிளாஸ்ன்றது ஒன்றும் கிடையாது, அது ஒரு கண்ணாடி தான். ஆனால் கண்ணாடியை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன ஃபோர்ஸ் போலே வெளியே வச்சு ஃபைபர் மாதிரி மாற்றி அதை ரோல் மாதிரி பண்ணி அதை வந்து ஒரு ஷீட் மாதிரி உருவாக்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பேஸ் சயின்ஸ்லேருந்து வாட்டர் போட் வரைக்கும் நிறைய இடங்களில் அது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பப்பாளி விதையிலேருந்து கிடைக்கக்கூடிய சுவிங்கம். ஸோ அது பப்பாளியோட சத்துக்கள் ஊட்டச்சத்து அடங்கினதாக இருக்கும். அதுக்கடுத்து காஃபி இல்லை டீ பேக் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேக் இருக்கு இல்லையா, அது மோஸ்ட்லி பாலித்தீன் இந்த மாதிரியான பிளாஸ்டிக் மெட்டீரியலாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக விருதுநகர் மாவட்டத்தில் பருத்தி அதிகமாக விளையுது. அந்த பருத்தியிலேருந்து கிடைக்கக்கூடிய மெட்டீரியலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த டீ பேக்கை பருத்தியிலேயே கூட பண்ணலாம். ஸோ இது பருத்தியில் பண்ணுறதுனால சைடு எஃபெக்ட் பெருசாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு வளங்களும் விருதுநகர் மாவட்டத்துக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.